கோயிலுக்கு வரணுமா? எங்கே கோயில்? வண்டியில் இன்ஜின் லைட்டு காமிக்குது. Glock pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் PVFA. நீங்கள் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டவடா ஸ்டேயில் தான் இருக்கிறோம். நம்மளோட ஸ்டே ஓகேவா? அந்த வட்டவடா ஸ்டேயில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம், டென்ட் ஸ்டேயில். எப்படி இருக்குது என்ன ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பைக்கெலாம் பாருங்கள் போயிருக்கு. பாரு நம்ம லியோ அப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா? லியோவுக்கு பேக்கில் புகையாக வெயிட் இருக்குது பாருங்க. புகையா போதா? ஓகே, ரெடி ஆகிட்டு இருக்கேன் பையன், வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். PVFA எப்பயுமே பனி டைமில் எப்பயுமே அந்த ஹீரோவில் இன்ஜின் ஆயிலெலாம் கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரேவ் பண்ணி விட்டிங்கன்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் உடனே ரேவ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓடிட்டே இருக்கட்டும். இவ்வளோ நேரம் ஓட விட்டேன் வண்டியை, நான் ஆன் பண்ணேன் கேமராவை. அப்புறம் கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்து ரேவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டு RPM கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்ஜின் செட் ஆகிக்கும். ஓகேவா? ரொம்ப பனியாக இருக்குல்லங்க, வருங்க எவ்வளோ பனின்னு. இதை வந்து ஆஃப் ரோடு போகிற வழி. இப்போ நம்ம ஏற்றுவோமா என்னன்னு தெரியல, பசங்க கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போக வேண்டியதான். இந்த ரெசார்ட் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேவா? நல்லா சுத்தம். ஆளுக்கு தகுந்தாப்புல வண்டி இருக்கு, கேஸ் என்னடா பண்றாருன்னு டாமி என்ன டாமி எந்திரடி PVFA next episode. Okay, சுவிட்ச் ஆனில் தான் வச்சுக்கிறாங்க எல்லோரும். சொல்லலாம் நியூட்ரலில் தானே இருக்கு. இது என்ன வண்டி? இது என்ன ஸ்டூடெண்ட் என்ன ஸ்டூடெண்ட் மேலே என்ன சொல்லிச்சு மேலே ஸ்டார்ட் ஆகல. ஸ்டாண்ட் அடிச்சதா? ஸ்டாண்ட் தான் நியூட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமையா? தலைவன் ஆப் வச்சுருச்சா? தலைவன் வண்டி எடுக்கல. வண்டி ஆன் ஆகல. இல்லை அவரு ப்ளூடூத் இது போட்டு வச்சிருப்பாரு. சரி, ஆமாம் அவர் ப்ளூடூத் லாக் போட்டு வச்சிருக்காரு. ஆமாம், பாஸ்வேர்ட் சொன்னாப்ல. ரெண்டு இங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு ஒன்று. எனக்கு பாஸ்வேர்ட் லாக் வேறு இருக்கா இதில்? ஆமாம், இதில் இருக்குது. மொத்தம் நான்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் பாஸ்வேர்ட் லாக் போட்டிருக்கியா? ஆஃப் பண்ணிட்டேன். பேட்டரி போயிடாது. அதான் கில் சுவிட்ச் ஆன்ல வச்சுருந்தாரு. இருந்தாலே அதான் ஆன்ல தான் வச்சிருக்காரு. ஆன் பண்ணு. இல்லை சொன்ன வந்துச்சு. வர சொல்லு. இந்த ஆப்ஷன்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 220 இதெல்லாம் இல்லை. ப்ளூடூத் லாக்காம். இது வேறையா? அந்த லாக் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாதான். இப்போ வண்டியில இருக்கும், வண்டியில் ப்ளூடூத் உடனே தெரியாது. ஆளு தலை இதே எடுத்துலாம். சாடு PVFA எல்லாம் வண்டியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. அங்கே ஆட்டு வச்சுக்க. ஆட்டோ எல்லாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தெரியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இரியா
சரி ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் சேஃபாக இருங்க, நெக்ஸ்ட் டைம் வரோம். ஓகே ஓகே, நல்லா எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு, வேறு லெவலு. ஓகேங்க, ஓகே பாய். ஓகே ஓகே பிவிஎஃப் நம்ம வந்து கிளம்ப வண்டி தான், வண்டி ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. அப்படி கிளம்ப ஆரம்பிப்போம். சாணிவாரி வண்டி அடிங்க அதில். இந்த ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டேவோட பேர் கீழே சொல்லிடுறேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன். இங்கே வந்து பங்கமாக இருக்கும், எல்லாமே டென்ட் ஸ்டே தான். ஆக்சுவலாக இந்த இடம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்யூச்சரில் இதுவும் கொஞ்சம் ஒரு ரூமாக மாறிடும். ஓகேவா, இல்லை மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி சன்செட்டில் அந்த சைடு தான் நடக்கும். இது டென்ட்டு, பாத்ரூம்லாம் அந்த பக்கம், பாத்ரூம் க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக டென்ட்டு தான், அந்த ஃபுல்லாக டென்ட்டு, மேலே டென்ட்டு. அந்த வியூ பாயிண்ட் கப்புள்ஸுக்கும் அங்கே அந்த சைடு பூரா கப்புள்ஸுக்கு. ஓகேவா, அது கப்புள்ஸுக்கு கொஞ்சம் பில்டிங் மாதிரி, இதுவும் ஒரு பில்டிங், 2 பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. ஃபயர் கேம்ப் மட்டும் 4 இடத்துல இருக்கும். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. சரி ஓகே பிஎஃப், நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பெரிய ஆஃப் ரோடில் நம்ம கீழே இறங்கணும் அந்த வழியில். ஓகே, இந்த ஒரு அழகான ரெசார்ட்லேருந்து கிளம்புறோம். ஓகே ப்ரோ, போகலாமா? அப்படியே வண்டியை போட்டு வரேன், பொறுமையாக வாங்க, என்ன வந்துடுறேன். ஓ, இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை பிஎஃபே. அந்த ஒரு 2 ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் ரொம்பவே மோசமாகவே இருக்கும். புரியல? சரி, ஏன் இதில் எடுக்க முடியாதா? எடுக்க முடியாதா? சரி வர வண்டி வச்சுட்டு வர. பிஎஃபே கொஞ்சம் வழுக்குதுங்க, அதுதாங்க இப்போ பிரச்சனை. ஓகே பிஎஃப், பிரச்சனை மட்டும் பிடிக்க வேணாம், கொஞ்சம் ஆஃப் ஹவர் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா பிடிச்சிக்க வேண்டியது தான் பிஎஃப். தலைவரே ஏன் பார்த்து வண்டி என்ன போகலையா? ஓ ஓகே, அப்படியே கூலாக இறக்கணும் பிஎஃப். படப்படன்னு இறக்கணும்னா நமக்கு படப்படன்னு ஆகிடும். ஓ, ஏன் இன்ஜின் லைட் எரியுது பிஎஃப்? நம்ம வண்டியில் இன்ஜின் லைட் எரியாது, ஏன் எரியுதுன்னு தெரியல. இறங்கி இறங்கி போகுது. யோ யோ, மேலே வண்டி இருக்கு, எடுத்துகிட்டு வரணும் போ. நவுரா, புரியல? ஆ யாரு? என்ன உடம்புல எனர்ஜியே இல்லை. அப்பா அப்பா, டயர் தீத்திக்கிட்டே தாங்க வந்தது. உடம்புல எனர்ஜி இல்லை பீஃபு.
எத்தனை வண்டி ஏறி ஏறி இறங்கி எடுக்கிறது என்னென்னு தெரியல எனக்கு சுத்தமாக என்னன்னு தெரியல. காலையில் ஏஞ்சிலேருந்து எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது. இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன். இது வேறு அது பிஎஃபே வண்டி இறக்கும். இது நேற்றையான் பாயா ஒயிட் கலரில் அழகாக இருக்கியா வண்டி. வண்டியில் இன்ஜின் லைட் எரியுதுங்க. ஏன்னு தெரில, இந்த மாதிரி எரியாது. கடவுளே வீடு கொண்டு சேர்த்துட்றாடே. எனக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஆகவே ஆகாதுங்க. இன்ஜின் ஹீட்டே இல்லையா பிஎஃபே தலை? ஏன் தலை இன்ஜின் லைட்டு காமிக்கிது தலை எனக்கு? இல்லை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இன்ஜின் லைட் எரியுது. ஆ ஆ ஓகே பிஎஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெசார்ட்டை விட்டு தள்ளி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காந்தலூர் தான் பிஎஃப் போகிறோம். காந்தலூர் போகிறதுக்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மூணார் போய் மூணார்லேருந்து தான் காந்தலூர் போக முடியும். ஓகேவா? காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்போது ஆமாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து நேரம் நம்ம வந்து உடுமலைப்பேட்டை தான் பிஎஃப் போகிறோம். உடுமலைப்பேட்டை போய் அங்கேருந்து பசங்க எல்லாம் பிரிஞ்சிடுவோம். நான் அப்புறம் தனியாக கிளம்ப ஆரம்பிச்சிடும் பிஎஃபே. ஓகே பிஎஃபே அப்படியே போக கன்னியூ பண்ணுறேன். பாருங்கள் பிஎஃபே அப்படியே சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓ மை காட் பா மவுண்டன்ஸ் வேறு லெவல். மிஸ் யூ மூணார். ட்ரெயின் எல்லாம் வேறு நனைஞ்சு போச்சா, குளிருது வேறு, ஜில்லுன்னு இருக்குது. பசங்களாம் பின்னாடி வராங்க பிஎஃபே. சரி ஓகே பிஎஃபே அப்படியே போயிட்டே இருப்போம். ஓ மை காட் போடு. ஓகே பிஎஃப் அப்புறம் ஸ்டார்டிங் பிஎஃபே லடாக் ஃப்ளாக் வந்து வாங்கி வச்சுருக்கோங்க. பசங்களுக்கெல்லாம் இன்னும் கொடுக்கவே இல்லை. அவன் டிஆர்எஃப் வண்டி உடஞ்சி போச்சுல, அதுலேருந்தே எனக்கு ஒரு மனசு மாதிரி டல் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 3 வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த வண்டிகளுக்கெல்லாம் கட்டி விடுவோம். ஓகேவா? அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் கட்டி விட்றதெல்லாம். அது வேறு லெவலில் ஃபீலாக இருக்கும் லடாக் ஃப்ளாக் கட்டுறது. நிறைய பேர் போன வாட்டியே கேட்டாங்க, அதனால தான் நான் வாங்கி வச்சேன். சரி ஓகே பிஎஃபே அப்படியே போக கன்னியூ பண்ணுறேன். இன்னும் வட்டவடாவுக்கு வந்து இன்னும் ஒரு வட்டவடா கீழே இறங்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே இறங்கிட்டு அப்படியே கன்னியூ பண்ண வேண்டியதான். நேராக மூணார் இருக்குது. ஓ மை காட் ஓகே பேபி சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் நம்ம வீடியோ அப்படி எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே பிஎஃபே இப்படி தாங்க ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கேங்க ஆஃப் ரோடு. பா எப்பா லடாக் மாதிரி ஃபீல் ஆகுது. லடாக்கா பா ஓகே பிஎஃபே நம்ம பல்சர் 220 நம்ம வண்டியில் இன்ஜின் லைட்டு காமிக்குது. இது எதனாலங்கிறது எனக்கு தெரியல. நான் இதுவரையும் செக் பண்ணதும் கிடையாது, இதுவரையும் காமிச்சதும் கிடையாது. பயமாக இருக்குது பிஎஃபே. வண்டி எதுவும் ப்ராப்ளம் கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பெட்ரோலுக்கு மட்டும்தான் பிஎஃபே காசு இருக்குது. அக்கௌண்ட்டு ஒரு 500 ரூபா இருக்குது, அவ்வளோதான். அதை வச்சு ஊர் போய் சேர்ந்துடணும். என்ன செய்ய போகிறான்னு தெரில. இதெல்லாம் இவ்வளோ நேரம் 2 நாளாக நல்லா தானடா இருந்தேன். இன்றைக்கி என்னடா ஆச்சு உனக்கு? ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கும் ஆகவே மாட்டுதுடா. ஸோ கடவுளே, ரோடு வேறு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது. அப்பா ஓகே எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிங்க பிஎஃபே.
வழியே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இன்ஜின் லைட்டு காமிக்குது. இது இன்ஜின் ப்ராப்ளம் வந்தால் தான் இன்ஜின் லைட்டு காமிக்குமா, இல்லை சென்சார் இஷ்யூ வந்தால் இன்ஜின் லைட்டு காமிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதுக்கு மேலே உள்ளது வந்து ஹீட்டு, கீழே வந்து ஆயில். ஓகேவா, அப்படி தான் இருக்கும் 220. அந்த 3 இண்டிகேஷன் தான் மெயினாக காமிக்கும். அதனால தெரில, பார்ப்போம். எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். ஊருக்கு போய் எந்த பிரச்சனைனா கூட நான் ஏதாவது கொஞ்சம் லேட்டாக சர்வீஸ் பண்ணிவிடுவேன். இங்கேருந்து போகிறது தான் பிரச்சனை. ஏன்னா இங்கெல்லாம் ஷோரூமே கிடையாது. மூணாறு போனால் கூட இருக்கா என்னன்னு தெரில. அப்படியே இருந்தால் கூட சென்சார் விஷயம் இந்த அளவுக்குலாம் சரி பண்ணுவாங்களுங்கிறது தெரில. பெரிய பெரிய ஷோரூமுக்கு போனால் தான் சரி பண்ணுவாங்க. அப்பா அப்பா ஐயோ ஏ கடவுளே, நல்லா போய்டு. அப்பா நம்ம தங்கினது அது இருக்கு பாருங்க தூரத்தில். இது எல்லாமே ஸ்ட்ராபெரி தோட்டம் தான். ஸ்ட்ராபெரி விளைக்கிறது தான் இங்கே எல்லாமே. ஏய், இது கேமரா. அது கேமரா. நான் வீடியோவில் போடவா? வீடியோவில் போடவா? என்ன பேர் என்ன? மோஹித். பரவாயில்ல. எங்கே தனியாக நிற்கிற? ஹாட்ஸ்பாட்டா? தனியாக வந்திருக்கியா? எங்க அப்பா அம்மாலாம் எங்கடா? நீ போகிற இங்கேயா நிற்கிற? இங்கே வந்து நிற்கிற? பயம் இல்லையா? பயமா இல்லையா தனியாக வந்து நிற்கிறது? ரேஸ் பைக்கு. நாங்கள் ரேஸ்லாம் போக மாட்டோம். ட்ராவல் பொறுமையாக எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டு போவோம். கோயிலுக்கு வரணுமா? எங்கே கோயில்? நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோமே. சரி இங்கே வாடா. ஏய் இந்த முட்டாயி இருக்கா? எல்லாம் வலிச்சு நக்குனீங்கன்னா எப்படா இருக்கும்? சரி பாய். க்யூட்டாக இருக்கான் அந்த பையன். ஜாலியாக கோயிலுக்கு வரீங்களான்னு கேட்குறான் அந்த பையன். எங்கே கோயிலுக்கு வர்றதுங்க? கிளம்பிட்ட பசங்களாம் போயிட்டாங்க. ஆசையாக இருக்கான். ஆசையாக தான் இருக்குது அந்த பையன் கூப்பிட்டோடனே கோயிலுக்கு போகணுன்ட்டு. ரைட், பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது. Doobie dookie doo doo brown, doobie goofy, I be smoking goofy by the pound, and the hoopy finna bounce.